முடிச்சிட்டு சேர்ந்து சேர்ந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்னிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் செம்ம கலர்ஃபுல்லான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், என்கிட்ட இருக்கிற அந்த ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து இப்போ சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அண்ட் வந்து ரெசிபீஸ் இந்த மாதிரி செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது நல்லா சாஃப்டாக அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எதுவுமே நான் புதுசாக வாங்கல, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆஃப்டர் ரிவ்யூ கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பட் நான் பார்த்திங்கன்னா எது சூஸ் பண்ணேன், நல்லா வந்து ப்ரைட்டாக இருக்கும். டாப் அண்ட் பேண்ட் பார்த்திங்கன்னா பியோர் காட்டன், நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ கலர்ஸ்லாம் ஃபேட் ஆகலை அண்ட் வந்து போகலை. கிளாத்தும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிசைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப் ஃபுல்லாக சேம் ஒரே டிசைன்ஸ் தான். கீழே பேண்ட் மட்டும் அந்த ப்ளைனாக அந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூ இருக்கும். ஸோ அந்த ஷால் வந்து நெட்டட் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப பார்த்திங்கன்னா மாடர்ன்லாம் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் வேர் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். இதுவும் வந்து ஒரு ஃபுல் செட்டாக வரும். என்னோடய ஃபேவரட் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ எப்போ இதை போட்டுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் போடுவேங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பெருசெல்லாம் இருக்காது. உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் வியூ வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாஃப் வரைக்கும் வந்து அந்த கோல்டன் டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோல்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ மைல்டாக இருக்கும். ஸோ அது வந்து கை கிட்ட பேண்ட் கிட்ட ஜஸ்ட் அந்த கோல்டன் கலர் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நீட்டான ஒரு ட்ரெஸ். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பட்டா வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் கிளியர். இந்த ட்ரெஸ்ஸோட கலரும் பிடிக்கும். ஸோ டிசைன் அண்ட் வந்து கலர் அண்ட் வந்து போட்டுக்கிறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓவரால் வந்து என்னோடய ஃபேவரட் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம், நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான இடத்துக்கு கூட போட்டுட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணால் செக் பண்ணி பார்த்து. நான் போட்டிருக்கேன் இல்லை இந்த ட்ரெஸ் தான். இதுவும் வந்து என்னோடய ஃபேவரட் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து ப்ரைட்டாக வாங்குவேன், இல்லைனா மைல்டாக போட்டால் பிங்க் வாங்குவேன். பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷாலு டாப்பு பாட்டம் ஃபுல் செட்டாக வரும். இது வந்து டாப்பும் பேண்ட்டும் பியோர் காட்டன், கிளாத்தும் நல்லா வந்து ரஃபாக இருக்கும். ஸோ இதுவும் நான் நிறைய தடவை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான் இது. ஸோ கிளாத்தும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து சுருங்கலை, நல்லா இருக்குது. சில கிளாத்தில் அயன் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும், இது அந்த மாதிரி இல்லை, நல்லாயிருக்கு. அண்ட் ஷால் வந்து காட்டன் கிடையாது, பட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இதோட ஷாலுமே. அண்ட் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, என்னென்னு தெரில, ஏன்னா நான் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னா இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் சொன்ன அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோல்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும், பட் உள்ளே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு வாங்கினதுலாம் வந்து அழகாக அதுக்குன்னு தனியாக செப்பரேட் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த டப்பாவில் தூக்கி போட மாட்டேன். இதில் வந்து இந்த குட்டி குட்டி இயர்ரிங்ஸ் அண்ட் வந்து நம்ம ரிங் வாங்குவோம் இல்லையா, ஸோ அப்போ கொடுக்குற அந்த பாக்ஸ் தான் நான் தூக்கி போட மாட்டேன். அது இந்த மாதிரி பத்திரமா வந்து எடுத்து வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாங்குகிற கொஞ்சம் வந்து பிராண்டடாக பார்த்து வாங்குவேன். நான் இது எல்லாமே அமேசானில் வாங்கினேன். அண்ட் வந்து சரண்யாக்கா கிஃப்ட் பண்ணது. இந்த மாதிரி என்கிட்ட ரொம்ப செலக்டிவான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். நான் நிறைய அதிகமாக பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஷாப்பிங் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கிற குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஜுவல் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். கிட்டத்தட்ட வந்து நான் இயர்ஸ் கணக்கில் தான் கூட வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கலர் போகாமல் இந்த மாதிரி நமக்கு வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். இந்த செயின் வந்து எனக்கு சரண்யா கல்யாணிக்கா கிஃப்ட் பண்ணாங்க. என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அழகாக வந்து அப்படி ட்ராப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டிட்டு தான் நான் பக்கத்தில் உள்ளது வாங்கியிருப்பேன். ரெண்டும் வந்து இப்போ காட்டிட்டு வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி ஒரு குட்டி டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நார்மலான அந்த ஜுவல் பாக்ஸில் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏர்டைட் இருக்கிற பாக்ஸ் தான் வந்து இந்த கோல்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸை நம்ம வந்து டைட் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த கலர் மாறாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வரும்.
நான் ஃபாலோ பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, அதனால் ஜஸ்ட் வீடியோலையும் இதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ்லெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட்டாக வரும். இதில் ஸ்டார் இருக்கும் அண்ட் ஹார்ட் இருக்கும், நார்மலாக வந்து பேண்ட் மாதிரி டைப் இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 4-5 பீசஸ் சம்திங் இருக்கும். இதுவுமே நான் அமேசானில் வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி இந்த ஸ்டெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இது எங்கே வாங்கினேன்னு யாராவது கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ காட்டின இந்த கலெக்ஷன்ஸோட லிங்க்கும் அந்த ட்ரெஸ்ஸோட ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட அந்த குட்டியான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், அமேசானில் மெகா ஃபேஷன் டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டுமாரோலேருந்து சேவ் அப் டு 70% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் டாப் பிராண்ட்ஸ்க்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சேம் பேக்ரவுண்ட் வந்தாச்சு. ஃபைன். இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து அந்த குட்டியான அந்த இயர்ரிங்ஸ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ரிவ்யூவாக. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஸ்டெட் வந்து உங்களுக்கு பிடிச்சது கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் மைஹால் ஸ்டோர் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் வந்து இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம vlog எப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்த முக்கியமான வேலை வந்து மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கடைன்னு இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் டைம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு 4:30 வந்து ஆகுது. ஸோ என்ன வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றத நான் அடுத்த vlogல கிளியரான அந்த ரெசிபி வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சம் வந்து கலர் மாறிடுச்சு. ஸோ டேட்டும் பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். இன்னும் வந்து ஒரு நாள் தான் இருக்குது. நான் பார்க்காம அதை வச்சுட்டேன். ஸோ மேலெலாம் ஒரே மண். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரை தான், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ மேலே மண்ணாக இருந்துச்சு, ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் வந்து அரிசி மாவு வந்து மேலே போடுறேன். ஸோ கொஞ்சம் கருப்பாக இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே விரலால் ஜஸ்ட் நல்லா வந்து தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ளே இருக்கிற தோலையுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ மஷ்ரூம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், பட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வேலை பார்ப்பேன். நல்லா வந்து க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து திருப்தியாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணாமல் பண்ணால் கூட சில பேருக்கு அந்த ஃபுட் வந்து ஒத்துக்காது. அதனால் மேலே இருக்கிறத நல்லா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தோலையும் மேலே எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து சமைக்கும் போது குக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வேலை. பட் இது குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் வந்து நமக்கு குக் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் நமக்கு டைம் கிடைக்கும் போது நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தோல் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா அழகாக வந்து வந்துடும். சில பேர் பார்த்திங்கன்னா வந்து மேலே நம்ம அந்த அரிசி மாவு போட்டதோடு அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து அந்த தோல் வந்து அழகாக வரும். அதனால் அதையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். தோலையும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த காம்பையும் எடுத்துகிட்டு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா விரலால் க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் ரெடி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது மஷ்ரூமில் என்ன ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது புது ரெசிபியாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் தண்ணி வடிஞ்சது நம்ம பாக்ஸில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு முக்கியமான வேலை வந்து ஒன்று பார்க்க போகிறோம். என்னம்மா அந்த முக்கியமான வேலை அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தேவையான பொருள்லாம் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு, அதில் உப்பு அம்மா ஆட் பண்ணிக்கிறாங்க, அண்ட் வந்து தேங்காய், வெல்லம், இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் ஏலக்காய் பொடி சம்திங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வாழைப்பழம் கொஞ்சம் வந்து புசுன்னு வரத்துக்காக அது வந்து அப்பத்துக்கு வந்து அரைச்சிட்ருக்கோம். ஸோ எதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்து ஹோமத்துக்கு போடுறதுக்காக அது அப்பம் குழக்கட்டை வந்து கேட்டிருக்காங்க நெய்வேத்தியமுக்கு. ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணுறோம். அதனால் ஃபுல்லாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெல்லம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணது அப்பத்துக்குள்ள மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம், அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன அந்த வெல்லம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பம் குழக்கட்டை. ஸோ 2மே ரெடி பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான உள்ள பூரணம் வைக்கணும் இல்லையா, ஸோ பூரணத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வெள்ளைப்பாகு.
சேர்ந்து ஸோ நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த பூரணம் ரெசிபி வந்து நான் நிறையா போட்டிருப்பேன், ஆல்ரெடி நம்ம வ்ளாகில் இருக்கும். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னு என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூரணம். அதுவும் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுறது பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் வந்து நம்ம இந்த சைடு அப்பமும் வந்து போட்டு எடுத்துல அப்பம் போடும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து வேகணும், நல்லா புஃபியாக வரும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. ஸோ எண்ணெயை பார்த்துட்டு நானும் வந்து சேம் அம்மாக்கிட்ட அந்த கொஷின் தான் கேட்டுட்டு இருந்தேன். என்னம்மா இவ்வளோ எண்ணெய் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நல்லா வந்து 2 பக்கமும் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். அப்படின்னு கூட சொல்லலாம். பாக்ஸ் மூடிட்டேன். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்க, இது வந்து அமுல் அந்த பியூர் கீ வந்து இந்த பேக்கெட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ சப்பாத்தி மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீ நம்ம யூஸ் பண்ண பேக்கெட் இந்த மாதிரி ஆயில் பேக்கெட்டில் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா மாவு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி அந்த நெய் பாக்ஸு, நெய் இருந்த பேக்கெட் அதில் வந்து நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு வந்து மேலே காஞ்சி போகாமல் ஒரு 2 நாளாக இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு குட்டி கிச்சன் டிப்ஸ் தான். நான் அம்மா சொன்ன அந்த அப்பமும் பார்த்தீங்கன்னா அந்த குழியில் அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து புஃபியாக வரும். ஸோ எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அது வந்து அம்மா சொன்ன ஒரு டிப்ஸு. ஃபைன். கடகடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. வெயில்லையே இருக்கிறதுலே கஷ்டமான வேலை அந்த எண்ணெய் கிட்ட நிற்கிறது தாங்க. வந்து சமையலை ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அங்கே இருக்கிறது தான். ஒரு வழியாக நல்லா காஞ்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கொழக்கட்டை எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ கடகடன்னு 2 பேரும் ஷேர் பண்ணி ஒரு வழியாக வேலையை வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோடு தான் இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் வந்து சம்மர் கலெக்ஷன்ஸ் அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ரொம்ப யூனிக்கான என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண விளாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் உங்களுக்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.